மீனாவா இது? பின்ன என்ன காலையில டிப்டாப்பா எங்க கிளம்புற மாதிரி இருக்குது? இந்த தெரியாதங்கத வீடு ஃபுல்லா பழக்கி வச்சவா நீ தானே? அம்முட்டு பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டா தெரியல, நான் இப்படிதான் சிரிக்குதுவேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சரி நான் கேட்டது பதில் சொல்லு. டிப்டாப்பா கிளம்பிருக்கீங்க, எங்க கிளம்பியாச்சு? தெரியாதா தெரியாதா? நீ போறது எனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு? எனக்கு செம்படி இருக்கான்னு பார்த்துட்டே வாரு. நான் வந்து சிக்கிருக்கேன்னு எனக்கு என்ன காலையில வந்துட்டேன். என்னடி தங்கம்? இன்னைக்கு வாங்கிட்டு வந்து சிக்கி இருக்கேன் பாரு. நீ ஆண்டி பேயாண்ட நிக்கவ? என்ன பார்த்தா? நான் என்ன பேய் மாதிரி இருக்கேன்? அப்படி இல்ல, மதனனை செஞ்சதே அப்படி. ஏன் தாய் காலையில எங்க போறேன்னு கேட்டது ஒரு குத்தமா தாய்? கோத்து விட்டுட்டால. நான் பாட்டுக்கு சொன்னேன்னு போயிருக்கணும். டிப்டாப்பா எங்க போறேன்னு கேட்டது ஒரு குத்தமா? அவசரத்துக்கு நான் கூப்பிட்டோம்னா ஆடி அசைஞ்சு அரை மணி நேரம் கழிச்சு வர. இவன் செம்பக வழியேடி எதுக்கு கூப்பிடலானே தெரியாம கூப்பிட்டா என்ன தங்கம்னு ஓடி வர. அது வந்துங்க, அது வந்து எட்டி எனக்கு கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்குடி. என்னட்டி வேலை பார்த்தாவ? புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கல என்ன ஆர்வமா இருக்கா பத்தியா? இரு அவளை சமாளிச்சுட்டு உனக்கு இருக்குது. என்ன பார்த்தா உனக்கு தெரிய வேண்டாம். என்ன பார்த்தா எனக்கு பாவம் இல்லையா? அப்ப நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. இல்ல தெரியாம தான் கேட்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பீங்களா? ஏங்க காலையில என்ன டிப்டாப்பா எங்க போறேன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா உங்ககிட்ட என்ன கோத்து விடுதா? நம்ப கூடாதா? ஐயோ காலையில 7 மணி நேரம் ஆகுது, அதுக்கு இப்படி சுத்தல விடுதா? ஐயோ இன்னும் நான் நேரம் கிடக்குது. உண்மைய சொல்லுங்க. நீ சீரியஸ் ஆகிறதுக்கு எதுவும் நடக்கல. உண்மைய சொல்லுங்க. அவ பச்சை பிள்ளை, அவ போய் சொல்ல மாட்டா. என்ன சோக மியூசிக் கேக்குது? இவ பச்சை பிள்ளையா? அவ பச்சை பிள்ளை, பால் உடையது முகம். அவகிட்ட போய் காலைல என்ன பண்ணிய? நீ பாட்டில எது வீட்டு வச்சு விட்டு பேராத. சத்தியமா சொல்றேன், காலையில டிப்டாப்பா எங்க போறேன்னு கேட்டேன். இதை தவிர நான் எதுவுமே பண்ணல. எதுக்கு? என்ன என்ன என்னாச்சு என்னாச்சு? பதறாதீங்க, பதட்டம் எனக்குதான். சிக்கிட்டீனா? காப்பாத்தி விட்டுருங்க சொல்லிவிட்டேன். அப்பதான் உங்க டூட்டி நான் பாப்பேன். நானே வாய் கொடுக்கறது இல்ல, உமக்கு என்னையா? தெரியாம வாய கொடுத்துட்டேன். கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கலாம். எப்படியாவது தப்பிச்சிருங்க. எப்படியாவது எப்படி தப்பிச்ச? இப்ப என்னையும் நீங்க கோத்து விட்டுட்டிய. சதீசு சரி சரி. அத்தி ஓவர் ஆக்டிங்கா இருக்குதே. தங்கம் அத்தி இவரை இவ்வளவு பம்முதாரு. அப்ப என் நிலமெல்லாம் இருங்க, இன்னும் முடியல. சத்தி வச்ச செம்பள்ளி, எனக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்ல. அது அந்த பச்சை பிள்ளை சொல்லட்டும், அப்புறமா நான் நம்புறேன். ஒண்ணு என்ன என்ன? ஒண்ணு இல்ல. தங்கம் ஏமா என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்ட பதில் கொஞ்ச மாதிரி இருக்குது. சாங்க கேளுங்கய்யா. என்ன கேட்கணும்? ஐயோ எனக்கு வளர்ந்து போச்சா. டூட்டி முடிஞ்சு வந்தமா குப்பர் அடிச்சு பட்டமான்னு இல்லாம எதுக்கு? ஏதோ ஒரு புலோல பேசிட்டேன். இப்ப மாட்டிட்டு 2 நாள் நம்மளுக்கு வேண்டி இருக்குது. இன்னும் என்னென்ன பஞ்சாயத்துல இருக்குதோ யாரு கண்டா? என்னையா பயனாட்டியா? நான் என்ன பண்ணிட்டேன்? மீன தங்க மீன தங்க வேண்டாம், இது சொல்லிட்டு தான் நான் மாட்டிட்டு முழிக்க. அது வந்து சூப்பரா இருக்கியா? என்னங்க? சத்தியமா நான் ஒண்ணுமே சொல்லல. என்னடி தங்க? நான் காலையில இப்படி போய்கிட்டு இருந்தேன். சரி, அதான் இப்படிதான் டிப்டாப்பா அழகா தேவதை மாதிரி பியூட்டி மாதிரி போய்கிட்டு இருந்தேன். சரி. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? தூளா இருக்க. ஏங்க நீங்க சொல்லுங்க. வா, எனக்கு வெக்கமா இருக்கு. சதிசுக்கு வெக்கமா இருக்கா மத்தி? இருக்கத நட்டி செய்யும். சரி நீ சொல்லு. என்னங்க நீங்க கேளுங்களே. எதுல விட்ட? சதிசு வெக்கப்பட்டவல்ல. அவில ஓயாம வெக்கப்படுறவள. அது நட்டி, அதுக்கு முன்னாடி நான் எதை விட்டேன்? ஒரு அசிங்கமா போச்சோ? வெளியில சொல்லிடாதீங்கண்ணா. சொல்ல மாட்டேன். சரி என்னமெல்லாம் எப்படி சொல்லுவேன்?
சரி சரி அழாதீங்க, அசிங்கப்பட்டு போயிருவோம். ஆமாமா, அழக்கூடாது. எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடணும். எட்டி பியூட்டியா தேவதை மாதிரி போய்கிட்டு இருந்த. அடுத்து உங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து தான் நீங்க வாயை கொடுத்துருப்பியே நினைக்கிறேன். வேண்டாம், விட்டுருங்க, என்னால முடியாது. நான் அழகா தேவதை மாதிரி பியூட்டி மாதிரி போய்கிட்டு இருந்தேன். சரி, அங்கிருந்து மகனே வந்துகிட்டு இருந்தாவ. பல்லைய காட்டுறிய பல்ல அவ சொல்லி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் ராசாவுக்கு இருக்குது. நீ சொல்லு மாதங்க. அப்புறம் நான் அழகா தேவதை மாதிரி, அதான் நான் தேவதை மாதிரி போய்கிட்டு இருந்தேனா அங்கிருந்து மகனே வந்தாவலா. சரி, இது யாரு? இல்ல, அட, நம்ம மீனாவா? அப்படி ஆச்சரியப்பட்டிருக்காவ. சிரிச்சுக்கிட்டே நின்றுங்க. அப்புறம் சின்ன மீனா, இப்படி டிப் டாப்பா எங்க கால்ல கிளம்புன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாவ. சரி, நான் எங்க போறேன்னு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம். கட்டாயமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. வீட்டுக்குள்ள வரவல்ல, வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்குது. வா மோளே. என்னங்க? இல்ல, நீ வீட்டுக்குள்ள வா. அடே, நீ கட்டாயமா சொல்லிருக்கணும் மாட்டி. அவிய கேட்டதுக்கு நீ பதில் சொல்லிருக்கணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? சொல்லணும்ல, அதுக்கு தான் இங்க வாங்கன்னு நான் கூப்பிட்டேன். சரி, கூப்பிடணுமா கூப்பிடக்கூடாதா? அம்மா கிட்ட வந்தா சொல்ல முடியும். அதுக்கு இரு செம்பரி இருக்காளான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லுதாவ. நீ நினைக்க வரல. இல்ல, ஐயோ, இல்ல செம்பகோலி. உற்றாத செம்பகவல்லி, சரி நான் வரட்டா? இது சொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். நான் போயிட்டு வரேன். என்னங்க? டூட்டிக்கு போன் அந்த மாதிரி இருக்குது. அதனால டூட்டி கிளம்பிட்டேன். ஏமா? நான் எப்படி இருக்கேன்? அது வந்து சொல்ல வார்த்தையே இல்ல. சரி, நான் பக்கத்து வீட்டு தாத்தா வீட்டுக்கு போறேன். போயிட்டு வரட்டா? வந்த வேலை முடிஞ்சிட்டு. அப்படிதானமா? உள்ள வாங்க. செம்பகோலி, நீ நினைக்க வரல. இல்ல செம்பகோலி. விடமாட்டேன் தாங்க, விடமாட்டேன். பச்சை புள்ள எவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கு. பச்சை புள்ள போய் சொல்லுமா. அது எவ்வளவு தெளிவா என்ன கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். நீ மதனனை விட்டுறாத என்ன? அம்மா, அஞ்சாறு குடு குடுன்னு குடுத்துரு. இறக்கம்லாம் பார்க்க வேண்டாம். இல்லடி, பார்க்க மாட்டேன். பச்சை புள்ள எல்லாத்தையும் சொல்லிருக்கு. அம்மா, விட்டுறாத, விட்டுறாத. அடி, ஒட்டடிக்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய கம்பு வாங்கியிருக்கியா? அது கரெக்டா இருக்கும். நான் வந்துட்டு நல்ல நேரம். பச்சை புள்ள எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கு. என்னங்க? விட்டுருங்க, என்னால முடியாதுங்க. அண்ணன் கோத்தா விட்டுருக்க நீ. நான் மறுபடியும் என்னது வம்பளுக்கு ஆட்டி? ஒன்ன கழுத்து நேர்ச்சி பார்த்துக்க. நீ ஆச்சு கடடாச்சு. என்ன சொன்ன? ஒண்ணு இல்லையே. அடி விடாதடி, என்ன கழுத்தை நேர்ச்சிட்டாவ. தெரியாம உங்ககிட்ட எல்லாம் பாட்டிட்டு முழிக்க பாரு. இனிமேல் எதுவும் பேச மாட்டேனா? நீங்க தானே. அது எப்படி எல்லாரும் ஒண்ணு போல இருக்கீங்க? அது எப்படின்னு கேட்க. போங்க. அடியே சிரிச்சிய ஒரு நிமிஷத்துல. வேண்டாம் தாயே, நீ எங்க வேணாலும் போ. என்ன மறுபடியும் நான் எங்க போறேன்னு கேளுங்களே. ஏமாட்டி, உனக்கும் அவகிட்ட வம்பிலுக்கெல்லாம் இருக்க முடியாதாட்டி. நான் பக்கத்து வீட்டு தாத்தா வீட்டுக்கு போறேன். போட்டி. சரி, நான் போயிட்டு வரட்டா? இது அப்பமே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. இல்லன்னா உங்களால ஆட்டி படைக்க முடியுமா? அவ யாரு? என் ஃப்ரெண்ட் ஆச்சே. பாரு, என்ன கேட்க மாதிரி நீங்க வேற யாரையும் கேட்க மாட்டீங்க. என்ன உத்தேசம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். பின்ன ஃப்ரெண்ட் வாழ்க்கை காப்பாத்த வேண்டியது ஒரு ஃப்ரெண்டோட கடமை இல்லையா? அட பாதவத்திகளா, டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா. ஒன்னா சிக்காடி போங்க. ஒன்னா சரி, நீங்க என்ன கொஞ்சிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். சரி, நீங்க எப்படி இருங்க, நான் வரேன். சரி உள்ள வா. சரிங்க. வேலை முடிச்சிட்டவளா? அப்பாட, வா 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 வா. எல்லாம் கிசரி, மதனி, அன்பரசி. ஏங்க, உங்க வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இங்க இரு வாரேன். என்னடி தங்கம்?
இனிமேல் அவளெல்லாம் அடிக்க மாட்டேன், ஒன்னதான் ஓட விட்டு அடிப்பேன். ஐயோ இது தப்பிச்சிருடி. போயிட்டா. நான் போக மாட்டேன், எனக்கு வேலை கிடைக்குது. இந்த பக்கத்து வீடு தாத்தா ஐயா வீட்டுக்கு போறேன். சரி நான் வரட்டா. இவளை எங்கேந்தியா புடிச்சிட்டு வந்தீங்க? இவ எந்த ரகம்னு எனக்கு தெரியலையே. அண்ணிய மாதிரி மாறி மாறி பேசுறாள. இனிமேல் இவ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஐயோ அந்த பையன் இருக்கட்டும். யார்கிட்ட? எங்க செம்பலி கிட்டயா? ஏங்கப்பா வீடே நல்லா இருக்குதே. இந்த வீட்டை மாதிரியே அவருக்கு மனசும் பெருசு. யாரா இருக்கும்? நம்ம வீட்ல எல்லாரும் தாத்தா தாத்தான்னு கூப்பிடுற அளவுக்கு பேர் வாங்கியிருக்காவல. நாமளும் தாத்தானே கூப்பிடுவோமா? நமக்கு என்ன தாத்தாவா இருக்குது? இவனையே தாத்தான்னு கூப்பிட்டுருவா. தாத்தா தாத்தா. ஐயோ இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டா தாத்தா பாத்து. தாத்தா கும்பிட்டுல இவ்வளவு நேரம் கழிச்சாடா தாத்தாவை பாக்கறீ? தாத்தாவை காலையில பார்க்க வேண்டாமா? கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். நானும் தான். சீக்கிரம் வாங்க தாத்தாட்டு போவோம். டேய் அம்மா வந்து நிக்க. என்ன உங்களுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது? சாரிமா தாத்தா பார்க்க வேண்டியிருக்கு. சாரிமாவா. டேய் நானும் அந்த தாத்தாவை பார்க்கறேன்டா. சரிமா. அம்மா உங்களுக்கு தாத்தாவா? நீங்க தாத்தான்னு கூப்பிடும்போது நான் தாத்தான்னு கூப்பிட கூடாதா? கூப்பிடலாம். ஆனா ஒண்ணுலமா நீங்க தாத்தானே கூப்பிடுங்க. அவன்தான் நான் பெத்த பிள்ளை. அத்தை நேரம்லாம் விட்டு கொடுக்க மாட்டா. இவ மட்டும் அம்மா அப்படிம்பா. அம்மா சும்மா சும்மா. சரி நம்ம 4 பேர் சண்டை போடாம தாத்தான்னு கூப்பிடணும். சரிமா. அம்மா இவனா நீங்க இல்லமா நல்லாவே இல்லமா. இப்போ நீங்க எங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நல்லா இருக்குது. ஆமாம்மா நாங்க 3 பேர் இருக்கும்போது நல்லாவே இல்ல. ரொம்ப மிஸ் பண்ணிலோ. பின்ன எங்க கூட யாருமே விளையாட வரதே இல்லம்மா. அச்சச்சோ. டேய் அத நம்ம மீனம்மா வந்துட்டாங்களே. அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல. அம்மா இந்த வடக்கு தெரு அருண் இல்ல? ஆமா அவனுக்கு உனக்கு தான் பகையாச்சே. அவன் இல்ல அவன் என்னடா பண்ணனா? அம்மாட்ட சொல்லுங்கடா. அவனுக்கு மட்டும் தாத்தா இருக்குன்னு பீத்துனாமலாமா? இப்பதான் நமக்கும் தாத்தா வந்துட்டே. அதுக்கு தான் அவனை கூட்டிட்டு வந்து நம்ம தாத்தாவை காட்டலான்னு இருக்கேன். சரிடா அவனை போறோம், அவனை கூட்டிட்டு வரோம், நம்ம தாத்தாவை காட்டுறோம். எஸ்மா காட்டுமா. டன்மா. குட். நாம யாருன்னு இந்த வடக்கு தெரு அருணுக்கு காட்டணும்டா. அம்மா ரோசிட்டா இல்ல ரோசிட்டா? டேய் அவ உன் ஃப்ரெண்ட் ஆச்சே. எனக்கு பொறாம வருது. சண்டை தூட்டிட்டாமா. இப்போ என்ன ரோசிட்டா பேசவே மாட்டேங்கா. இங்க இருந்துக்கணும். டேய் அவ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சேடா. அதான் இவளுக்கு பொறாம. அவ எனக்கு இடியப்பம்லாம் கொண்டுட்டு வருவாளம்மா. பிறந்தநாளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாக்கெட் கொடுத்தா உனக்கு மட்டும் 3 சாக்கெட் கொடுத்தாளே. அதெல்லாம் இவளுக்கு பொறாமம்மா அம்பாசிக்கு. அன்பரசி. அத நான் பண்ணிருக்கேனே. அவளுக்கு எதுக்கு ஓசிட்டா? அன்பரசி சொல்றது சரிதானே. அம்மா தாத்தா பார்க்கணுமா வேண்டாமா? டேய் நீ கரெக்ட்டா இருக்கடா காரியத்துல. நம்ம தாத்தாவை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரி சரி ஃபர்ஸ்ட் தாத்தா பாப்போம். அதுக்கப்புறம் நமக்குள்ள சண்டை போட்டுக்கலாம். அம்மா நீங்க எப்பவும் என் பக்கம் தானே? அப்படின்னு சொல்ல முடியாது. சரி அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. விட்டு தள்ளுங்க. அம்மா என்னடா அந்த தாத்தா வீடுல தாத்தா வீடு? ஆமா அதான் இந்த தாத்தா பழைய வீட்ல ஒரு வீட்ல இருந்தாங்களே. ஆமா சொன்னீல போன போட்டு. அங்க யார் இருந்தா தெரியுமா? யாரா இருந்தா? அதான் அது யாரு? டா கிஷோர். அது எனக்கு அத்தை கிடையாதுப்பா. அத்தையா? ஆமா தெரியாதா? தெரியாது என்ன? அது வேற யாரும் இல்ல. யாரு? தெரியாதா? தெரியாது. ஐயோ உங்களோட பெரிய அக்கா போறா போச்சு. வாங்க உள்ள போவோம். ஐயோ தாத்தா இப்ப எந்திரிச்சு நம்ம தேடிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்தா தாத்தாவை யாரு பாக்குறது? வாங்க. அம்மா என்னடா? அங்க நிறைய விளையாட்டுச்சவா இருக்குவா. என்னடா சொல்ற? எக்கச்சக்க விளையாட்டுச்சவா இருக்குது. தெரியாதா? இத நீங்க போன்ல சொல்லவே இல்லடா. அம்மா நான் சொன்னேனே தாத்தா வீட்ல எக்கச்சக்க விளையாட்டுச்சவா இருக்குன்னு. சொன்னியா? சொல்லினா நான் அப்பமே வந்திருப்பேனடா. எக்கச்சக்க விளையாட்டுச்சவா இருக்குதா? எக்கச்சக்க இருக்குமா? விளையாட்டுச்சவால பார்த்தா நீங்க ஆரண்டுவீங்கம்மா. என்னடா சொல்லுதீங்க? ரிமோட் காரு, ரிமோட் ட்ரெயின்ல இருக்குதாடா? அதுக்கு மேலே இருக்குமா? ரிமோட் ஏரோப்ளேன்ல இருக்குதுமா? என்னடா சொல்லுவீங்க? எங்க இதுல யாருங்க பச்சை பிள்ளை? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. பச்சை பிள்ளையோட பச்சை பிள்ளை ஐக்கியமா இருக்காளுங்க. அதான் அவளுக்கு குழந்தை மனசு. குழந்தைங்களோட குழந்தையா இருக்கா. அப்ப குழந்தை மனசா தானே இருக்க முடியும்.
நீ நினைச்சாலும் இந்த பிள்ளைங்க கூட போய் இருக்க முடியாது. அந்த பிள்ளைங்களும் நம்ம சேர்த்துக்கிட மாட்டாங்க. ஆனா அவளை சேர்த்துக்கிடுவாங்க, அவ கூட ஈக்குவலா இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு தெரியும் யாரு எப்படின்னு. நீயே பழகி பாரு இந்த குழந்தைங்க கிட்ட. நம்ம கிட்ட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா அவ கிட்ட எல்லாம் ஈக்குவலா பேச பத்தியா? என்னத்த சொல்லு? என்னடா சொல்லுதீங்க? ரிமோட் யார பிளேனா? அம்மா எக்கச்சக்க இருக்குமா, உள்ள வாங்க. இதுக்கப்புறம் என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டு? இதுக்காவது உள்ள போணும்டா. அம்மா இங்க உங்க மோள பாருங்க. அவ மீனம்மா அந்த மாதிரி உசாரா இருக்கா. அது மட்டும் இல்லம்மா, தண்ணில கப்பல்லாம் போதுமா?